வெல்கம் டு மை சேனல். இந்த வாரம் எந்த ஷேர்ஸ்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. இன்னைக்கு ஒரு கிளைண்ட் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணிட்டு சார் நான் வந்து கிரிப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். சார் நான் கிரிப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணுமா சார், நான் கைட் பண்ணுறது இல்லை, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில் ஏன் சார் இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட் என்றைக்குமே நம்ப முடியாது, நம்ம கவர்மெண்ட்டையும் நம்ப முடியாது அப்படின்னாரு. சரி சார், நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கீங்களா ஃபேமிலிக்காக அப்படின்னா, சார் டேர்ம் இன்சூரன்ஸ்னா செத்தா பணம் வரும் சார், அது எதுக்கு சார், எனக்கு இப்போ பணம் வேணும் சார் அப்படின்னாரு. சரி எதுக்காக இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் சார் சீக்கிரம், அதுக்காக தான் சார், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா. சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னா, சார் நான் இப்போ ஹெல்த்தியாக தான் சார் இருக்கேன், இப்போ எதுக்கு, கொஞ்சம் வயசாகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஸோ ஒரு எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி ஸ்ட்ரக்சர். அதில் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன். நமக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஏன்னா நம்ம ஏர்ன் பண்ணுற மெம்பர் வந்து வீட்டில் சம்பாதிக்கிறவங்க தவறிட்டாங்கன்னா ஃபேமிலி வந்து இன்கம்காக கஷ்டப்படக்கூடாது. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ், அதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த 3 மாசத்துக்கு நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ல இருக்கணும். இப்போ ஏன்னா திடீர்னு ஒரு ஜாப் நமக்கு போயிடுச்சு அப்படின்னா, ஒரு 3 மாசம் நமக்கு வேலை இல்லை அப்படின்னா, அந்த 3 மாசம் எக்ஸ்பென்சஸ் சமாளிக்கிற நம்மகிட்ட பணம் வேணும். அது எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங், நம்மளுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்கு, மேரேஜுக்கு, அப்போ நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு நம்ம ஒரு பிளானிங் பண்ணணும். அந்த பிளானிங் பண்ணுற பணத்தை வந்து ப்ராப்பராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சேவ் பண்ணால் பத்தாது. அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், ஷார்ட் டேர்ம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள அந்த பணம் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க போட்டு வைக்கலாம். இதே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பணம் தேவைப்படுதுன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் மணி வந்து க்ரோ ஆகும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி க்ரோ ஆகும். ஒரு 10லேருந்து 12% உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். டைரக்டா ஷேர்ஸ் நீங்க வாங்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பணத்தை நீங்க வந்து கிரிப்டோ கரன்சிஸ் மாதிரி நீங்க போட்டு ரிஸ்க் எடுக்கலாம். கிரிப்டோ மட்டும் இல்லை, இன்னைக்கு ஏகப்பட்ட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ டைரக்டா நான் வந்து ஹீரோ தான் ஆவேன்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சிலையோ டைரக்டா ஷேர்ஸ்லயோ நீங்க பணத்தை போட்டீங்க அப்படின்னா பணத்தை தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கவர்டான்னு பாருங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஸ்க் நீங்க எடுக்கலாம். ஸோ இப்போ டைரக்டா ஈக்விட்டியில் நம்ம இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கான டிஸ்க்ளைமர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், AMFI ரெஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் சரியா இருக்குன்ற சஜஷன்ஸ் நான் கொடுப்பேன், அதை பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில ரிசர்ச் ஹவுசஸ் வந்து இந்த ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கி அப்படியே நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம உண்மையில அந்த ஷேர்ஸ் உங்களுக்கு தேவையா, அந்த ஷேர் வாங்கினா என்ன பெனிஃபிட் இருக்கும், உங்களுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே டைரக்ட் ஈக்விட்டியில வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 10 ஷேர் வாங்கினீங்கன்னா 5 ஷேர் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும், 5 ஷேர் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் போகும். அப்படிதான் டைரக்ட் ஈக்விட்டியோட போர்ட்ஃபோலியோ இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த ரிஸ்க்கை புரிஞ்சுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஒரு 10% தான் டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இல்லை ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்க மணி சேஃபாகவும் ஒரு டீசெண்டாகவும் க்ரோ ஆகும். அந்த 10%ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூவை பில்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இதே 10% சரியா ரிட்டர்ன் போகலான்னா பெருசா பாதிப்பும் ஏற்படாது. அதனால தான் 10% நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல மேனேஜ் பண்றது ஒரு ஃபண்ட் மேனேஜர். அந்த ஃபண்ட் மேனேஜர் கீழே 10 அனலிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஷேரை வாங்கும்போது அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த ஷேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதான்னு பார்த்து வாங்குவாங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே அவங்க செல் பண்ணிடுவாங்க. பட் இந்த டேட்டா எல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுக்கு கிடைக்காது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஹை ரிஸ்க் வந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்றனால தான் டைரக்ட் ஈக்விட்டி வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்போ வந்து இந்த வாரத்துக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா FSN இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ், அதாவது நைகா நிறுவனம். இந்த நைகா நிறுவனத்தை ரெக்கமெண்ட் பண்றது யாருன்னா ஜெஃப்ரிஸ் ரிசர்ச் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 144 இருக்கு, 200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஒரு 35 to 38% ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா PZBL, இதை ரெக்கமெண்ட் பண்றது ICICI டைரக்ட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 145 இருக்கு, 200 ருபீஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 37% வந்து ரிட்டர்ன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ், இதை வந்து ரெக்கமெண்ட் பண்றது நொமுரா ரிசர்ச். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் இருக்கு, 750 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஒரு 25% ரிட்டர்ன்ஸ் நீங்க இதில் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே 1 இயர் கால், எதுவுமே ஷார்ட் டேர்ம் கால் கிடையாது. ஸோ 1 இயர் நீங்க பொறுமையா இருந்தால் மட்டும்தான் இந்த ரிட்டர்ன்ஸ் நீங்க எதிர்பார்க்க முடியும். சில சமயங்களில் உடனே கிடைக்கும், பட் சில சமயங்களில் கொஞ்சம் லேட்டா அந்த பிரைஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லேம் இண்டஸ்ட்ரீஸ், இதை ரெக்கமெண்ட் பண்றது ஷேர்கான் ரிசர்ச்.
கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 428 இருக்கு, 520 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஸோ 21% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி ராம்கோ சிமெண்ட்ஸ், இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 934 இருக்கு, 1100 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஸோ 17.8% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா நுவாமாஸ் ரிசர்ச். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5045 இருக்கு, ஸோ 5940 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஒரு 17% ரிட்டர்ன்ஸ் இதிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ரெக்கமெண்டேஷன் கூட வந்திருக்கு. இப்போ நீங்கள் யாராவது ஹிந்துஸ்தான் யூனிலெவர் ஷேரை நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு HDFC செக்யூரிட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2690 இருக்கு, 2450 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இதை வந்து நீங்கள் எல்லா வாரமும் நம்ம கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் ஷேர்ஸ் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்கள் நாலேஜ் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க. இது என்ன நடக்குது, எப்படி மூவ்மெண்ட் நடக்குது, இது சொன்னது எல்லாமே நடக்குது அப்படின்றத கூட நீங்கள் ஒரு ரிசர்ச் மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து எந்த ஷேர்ஸில் உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கோ அந்த ஷேர்ஸை மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். உங்களுக்கு ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிமேட்லேயே இந்த ஷேர்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். இதுவே உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கிங் மாதிரி கம்மியான சார்ஜஸ் உள்ள உங்களுக்கு டிமேட் ஏதாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆலிஸ் ப்ளூடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஒரு ஷேரை வாங்கினாலோ வித்தாலோ அதுக்கான சார்ஜஸ் வந்து பர்சன்டேஜில் கிடையாது, வெறும் 15 rupees தான். வருஷத்துக்கான அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் மட்டும் அப்ராக்சிமேட்லி ஒரு 350 to 450 rupees வரலாம். சார்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இந்த டிமேட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னும், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.